400 நாட்கள் சிறையில் இருந்தாரு. எதுக்காக? உயர்நீதிமன்றமும், உச்சநீதிமன்றமும் அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வா, பெயில் தரேன்னுச்சு. நான் நாளைக்கு ஜெயிலுக்குள்ளாரே இருந்தா கூட மந்திரியா தான் இருப்பேன். பதவிய ராஜினாமா பண்ணிட்டு பெயில்ல வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன ஆளு, இன்னைக்கு ஏன் நாளைக்கு அவருடைய பதவிய ராஜினாமா பண்ணணும்? உச்சநீதிமன்றம் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுதா தமிழ்நாடு அரசு? நாளைக்கு இப்பயும் அவருடைய உச்சநீதிமன்றத்தில் இவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணாம இருந்து ஒருவேளை உச்சநீதிமன்றம் இவருடைய பெயில கேன்சல் செஞ்சிருந்தா கூட மறுபடியும் அதுக்கும் நாளைக்கு மேல போய் ஸ்டே வாங்க முடியும். பொன்முடிக்கு என்ன செஞ்சீங்க? இங்க கன்விக்ட் செய்யப்பட்டார், உச்சநீதிமன்றத்துல போய் அந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கலையா? அது மாதிரி உச்சநீதிமன்றத்திலையும் திரும்பி ஃபைட் பண்ணி செந்தில் பாலாஜியை உங்களால அமைச்சரா தொடர வச்சிருக்க முடியும். ஆனா செந்தில் பாலாஜி இதுல இருந்து மெதுவா நவுந்துகிட்டாரு. ஏன்னா டாஸ்மாக் விஷயத்தில் செந்தில் பாலாஜி தலை உருளும். நாளைக்கு பிஜேபி கிட்ட அண்ணாமலையோட கை உயர்ந்திருந்த வரைக்கும் செந்தில் பாலாஜினால வெளில வர முடியலையே. எப்ப அண்ணாமலை கை இறங்குச்சோ அப்பதான் செந்தில் பாலாஜி கிளியரன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜியோட தம்பி தானா வந்து கோர்ட்ல சரண்டர் ஆகுறாரு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் இது நடக்கவே இல்லை. இவங்க நாளைக்கு பிஜேபியோடைய அனுகிரகத்தை பெற்ற பிறகுதான் இவங்களால வெளியில வந்து நடமாட முடியுது, இயல்பா இருக்க முடியுது. இது எல்லாம் எப்படி நடக்குது? யார் செந்தில் பாலாஜியோட சோர்ஸ்? அப்படி அண்ணாமலையை மீறி பிஜேபியில செந்தில் பாலாஜினால எப்படி நெருங்க முடியுது அப்படின்னா அவருடைய சோர்ஸ் அதானி. அதற்கு நீங்க ஒரு ஆதாரமாவே வச்சுக்கலாம். அண்ணாமலை சமீப காலமாக செந்தில் பாலாஜி வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நாளைக்கு அதானிக்கு டிரான்ஸ்பாரன் ஸ்கேமு, இதுல நிறைய ஊழல்கள், அதுல நிறைய ஊழல்கள். அதாவது அம்பானி ரைட் ஹேண்டுனா அதானி லெப்ட் ஹேண்டு பிஜேபிக்கு. பிஜேபியோட மாநில தலைவர் ஒருத்தர் ஒரு மாநில அரசாங்கத்துல அதானி செய்யற தொழில்கள் தவறான வகையில் பெறப்படுகிறது, அமைச்சருக்கு பெரிய தொகைகள் கைமாறுகிறது அப்படின்னு ஏன் நாளைக்கு அதானி அட்டாக் பண்றாரு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளிப்படுத்துகிறார்.